அன்பு உறவுகளே வணக்கம். இன்றைக்கி நாம் படிப்பு, தேர்வு இது சம்பந்தமாக எப்படி அஃபர்மேஷன்ஸ் சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் சொல்கிற அஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கனெக்டாக ஆணுச்சுன்னா அதையே நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய குணங்களுக்கும் உங்களுடைய இயல்புகளுக்கும் உங்களுடைய சூழ்நிலைகளுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு சில சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி அந்த அஃபர்மேஷன்ஸை நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடியும் தூங்குறதுக்கு முன்னாடியும் தூங்கி எந்திரிச்ச உடனேயும் இந்த அஃபர்மேஷன்ஸை சொல்கிறது ரொம்ப நல்லது. அஃபர்மேஷன்ஸை பார்க்கலாமா? வாங்க. என்னால் எதையும் கற்றுக்க முடியும். நான் நிறைய விஷயங்களை தினமும் கற்றுக்கிறேன். ஒவ்வொரு நாளும் புது புது விஷயங்களை நான் கற்றுக்கிறேன். நான் ரொம்ப நல்லா படிக்கிறேன். ஆமாம், ஐ எம் வெரி குட் அட் மை ஸ்டடீஸ். என்னால் நான் படிக்கிற விஷயங்களையும் கவனித்து கேட்கக்கூடிய விஷயங்களும் எனக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயங்களையும் நல்ல முறையில் நான் புரிஞ்சுக்கிறேன். அதுக்கான எபிலிட்டி எனக்கு இருக்குது. நான் புரிஞ்சு தான் என்னுடைய பாடங்கள் எல்லாத்தையும் படிக்கிறேன். அதே மாதிரி நான் புரிஞ்சு படிக்கிறதுனால எனக்கு எல்லா விஷயங்களும் நல்ல ஞாபகத்தில் இருக்குது. நான் கிளாஸில் கவனிக்கிறது, எனக்கு அடுத்தவங்க சொல்லி தரது, நானாக புத்தகத்திலிருந்து படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி எனக்கு எல்லா விஷயங்களும் நல்லா மனசில் பதியுது, நல்லா ஞாபகத்தில் இருக்குது. என்னுடைய எக்ஸாம்ஸை நினைக்கிறப்ப நான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறேன். ஆமாம், என்னோடய எக்ஸாம் சமயத்தில் நான் படித்த விஷயங்கள் எல்லாத்தையும் எப்படி டெலிவரி பண்ணுறது, நான் படித்த விஷயங்கள் எல்லாத்தையும் எப்படி கேட்டிருக்கிற கேள்விகளுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சராக அதை எழுதுறது, என்னுடைய ரிட்டன் ப்ரெசன்டேஷனை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களில் நான் கவனம் செலுத்துகிறேன். அதனால் எக்ஸாம் சமயத்தில் நான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறேன். கிளாஸில் வைக்கக்கூடிய எல்லா டெஸ்ட்டுக்கும், அதாவது சின்ன சின்ன டெஸ்ட்டுக்குமே நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறேன். இப்படி கிளாஸில் வச்ச எல்லா டெஸ்ட்டுக்கும் நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி இருக்கிறதுனால என்னுடைய எக்ஸாம்ஸுக்கு இது எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்னால் சின்ன சின்ன டெஸ்ட்டுக்கு படித்ததுனால இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த எக்ஸாம் சமயத்தில் நான் ரொம்ப அமைதியாக ரொம்ப கான்ஃபிடென்ட்டோடு இந்த எக்ஸாம்ஸை எழுதுகிறேன். என்னுடைய எல்லா சப்ஜெக்ட்ஸ்லேயும் நான் நல்ல மார்க் வாங்குகிறேன். என்னுடைய கிளாஸ் டெஸ்ட்டில், என்னுடைய டேர்ம் டெஸ்ட்டில், என்னுடைய எக்ஸாம்ஸில் எல்லாத்துலேயும் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லேயும் நான் நல்ல மார்க்கு வாங்குகிறேன். நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள்லையும் என்னுடைய பெஸ்ட்டை நான் செய்கிறேன். தி பெஸ்ட், அதை தான் என்னுடைய எல்லா செயல்கள்லையும் நான் கொடுக்குறேன். 100% அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகள்லையும் நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி நான் கரெக்டாக படிக்கிறதுனாலையும் ஒழுங்காக படிக்கிறதுனாலையும் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையும் என்னுடைய பெஸ்ட்டை கொடுக்கறதுனாலையும் எனக்குள்ளார நிறைய முன்னேற்றங்கள் நடக்குது. என்னுடைய பாடங்கள் படிக்கிறதுலையும் அதை நினைவு வச்சுக்கிறதுலையும் நல்லபடியாக எக்ஸாம்ஸை எழுதுறதுலையும் என்னுடைய ரிசல்ட்லையும் நல்ல முன்னேற்றங்கள் தெரியுது. ஆமாம், நிறைய ப்ராக்ரஸ் இருக்குது. இதெல்லாம் நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய ப்ராக்ரஸை நினைக்கிறப்ப நானே என்னை தட்டி கொடுத்துக்கிறேன். எனக்கு பெருமையாக இருக்குது, எனக்கு சந்தோஷமாக இருக்குது. என்னால் செய்ய முடியுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வருது. என்னுடைய எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும் நான் நல்ல மார்க் எடுக்கிறேன். நான் ரொம்ப ஸ்மார்ட்டான பர்சன். என்னால் எதையும் கற்றுக்கிட்டு செய்யக்கூடிய திறன் இருக்குது. என்னால் செய்ய முடியும். நான் என்ன நம்புகிறேன், என்னுடைய இயல்புகளை, என்னுடைய எபிலிட்டிஸை, அதாவது என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிற என்னுடைய செயல்திறனை நான் நம்புகிறேன். என்னுடைய செயல்திறனை நான் நம்புகிறேன். ஆமாம்,
நான் என்னையும் என்னுடைய எபிலிட்டிஸையும் ரொம்ப நம்புகிறேன். நான் சக்ஸஸ்ஃபுல்லான, ரொம்ப சந்தோஷமான, அதாவது வெற்றிகரமான, சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு எனக்கு எல்லா தகுதியும் இருக்கு. நான் என்னுடைய ஃப்யூச்சரை எனக்கு ஏற்ற மாதிரி, நான் ஆசைப்படுற மாதிரி என்னோட ஃப்யூச்சரை நான் மாற்றி அமைக்க முடியும். அதுக்கான சக்தி என்கிட்ட இருக்கு. என்னுடைய கனவுகள் எல்லாத்தையும் நிஜமாக்குறதுக்கு என்கிட்ட சக்தி இருக்கு. என்னுடைய குறிக்கோள்களை அடையிறதுக்கான சக்தி என்கிட்ட இருக்கு. நான் செய்யக்கூடிய எல்லா முயற்சிகள்லையும் கடவுள் என் கூடவே இருக்கிறாரு. நான் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளையும் கடவுள் ஆசிர்வதிக்கிறாரு. God blesses me in all my efforts. நான் கடவுள்கிட்ட முழு மனதோட சரணாகதி அடைகிறேன். ஆமாம், என்னால் முடிஞ்ச என்னுடைய எல்லா முயற்சிகளையும் எடுத்ததுக்கப்புறம், நான் நல்லா படித்ததுக்கப்புறம், நான் நல்லா பரீட்சை எழுதினதுக்கப்புறம் அதை கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்துட்றேன். எப்போதும் போல் நீங்கள் நல்லா படிக்கணும். எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும் நீங்கள் மார்க் வாங்கணும். உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை அமையணும். உங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கை அமையணும். நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுடைய எதிர்காலம் கடவுளுடைய ஆசீர்வாதங்கள் நிறைந்ததா, அம்மா அப்பாவினுடைய ஆசீர்வாதங்கள் நிறைந்ததா, உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற குருக்களினுடைய ஆசீர்வாதங்கள் நிறைந்ததாக இருக்கணும். அதுக்காக தினமும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.